பூமாரி படிச்சிட்டியா? படிச்சிட்டேன் மீனா. நீ? நான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் பூமாரி. மீனா, எனக்கு முக்கியமான கொஸ்டினை மட்டும் மார்க் பண்ணி தாவேன். எனக்கே ஒன்றும் தெரியாது கண்ணகி, என்கிட்ட போய் கேட்குற. பூமாரி, நீயாவது எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் மார்க் பண்ணி கொடு. இந்த கண்ணகி, இதில் தான் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்லாம் இருக்கு. படி சீக்கிரம். தேங்க்யூ பூமாரி. பூமாரி, வாசுபின் நம்ம போய் ஹால் நம்பர் பார்த்துட்டு வரலாம். கடவுளே, எல்லாரும் ஒரே ஹாலா இருக்கணும். தெரியும் 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 தெரியும். நம்ம எல்லாரும் ஒரே ஹால். பூமாரி, நம்ம எல்லாரும் ஒரே ஹால். சுபின், ஐயோ இது ஏன் இங்க வந்துச்சு? இன்னைக்கு எதுவும் அசிங்கப்படுத்திட கூடாது, எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் எப்படி படிச்சிருக்கீங்க? படிச்சிருக்கோம் டீச்சர். பூமாரி, போனா முஞ்ச ஹால்ல ஏதோ சொல்லி கொடு. சரிங்க டீச்சர். சரி, ஹால்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம் டீச்சர். எல்லாம் ஒரே ஹால் தான். எல்லாம் நல்லா எழுதுங்க, நான் வந்து பார்ப்பேன். எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு ஒரு தடவைக்கு 10 தடவையா ரீட் பண்ணுங்க. எந்த கொஸ்டினையும் தெரியலன்னு விட்டு வந்துடாதீங்க. நம்ம கிளாஸ் டெஸ்ட்க்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏதாச்சும் பண்ணி பாஸ் ஆயிருங்க. உங்க திறமையெல்லாம் இந்த டெஸ்ட்ல காட்டிடுங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க டீச்சர், நாங்க பக்காவா பண்ணிடுவோம். சரி, நல்லா எழுதுங்க, மானத்தை வாங்கிடாதீங்க. சார், நல்லா எழுதுங்கன்னு சொல்லிட்டு மானத்தை வாங்காதீங்கன்னு எதுக்கு சொல்றது? சுபின், எப்படி எல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க பாரு. இதுக்காண்டியாச்சும் நம்ம நல்லா பார்த்து எழுதி மார்க் எடுத்துடணும். ஆமாண்டா, அப்பயும் பார்த்துதான் எழுதணும். சுபின், இதுல இம்பார்ட்டன்டான 1 மார்க்லாம் இருக்கு. இதுல இருக்கிறது எழுதுனா 10 மார்க் எடுத்துருமா பூமாரி? சுபின், புக்குக்குள்ள இருந்தெல்லாம் 1 மார்க் எடுத்திருக்காங்களாம். டேய், புக்குல இருந்து 1 மார்க் எடுக்காம புக் அட்டையில இருந்தா எடுப்பாங்க. ஒருத்தன் ஒரு பயத்துல வந்து ஆறுதல் சொல்றானா. நான் வேணா முட்டை மார்க் எடுக்கிறேன், நீங்க வேணா பாஸ் ஆகி 11வது 12வதுன்னு போங்க. அதுக்கு இல்லடா, ஃபெயில் ஆயிட்டா வீட்டுல கைய கால உடச்சு போட்டுருவாங்கல்ல, அதுக்கு சொன்னேன். அவங்க முறிக்கிறதுக்குள்ள நானே கைய கால முறிச்சுக்கிட்டு போய் படுத்துருவேன்ல. டேய், கொஞ்ச நேரமாச்சும் சும்மா இருங்கல்ல. ஒரு 2 1 மார்க்காச்சும் படிக்கிறேன். சுபின், பாருப்பு மாதிரி பயத்திலேயே செத்துருவேன் போல இருக்கு. பெல் அடிச்சாச்சு, பரிச்சை நல்லா எழுது. ஆல் தி பெஸ்ட். ஐயோ, மீனாக்கு சொல்லல. சுபி, சீக்கிரம் வால. மீனா, என்ன? என்னன்னு கேட்டா? சுபின், ஏன் கூப்பிட்ட? இல்ல, ஒரு டவுட். அது உன் ஹால் டிக்கெட் இருக்குல்ல, இங்க வா சொல்றேன். என்ன சுபின்? அது ஒண்ணும் இல்ல மீனா, எல்லாரும் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்களா, நீ மட்டும் ஆல் தி பெஸ்ட் சொல்ல. ஆல் தி பெஸ்ட். ஐயோ, எவ்வளவு கோபுரம். டீச்சர், எக்ஸாம்ல அதான் ஆல் தி பெஸ்ட். இந்த क्वेश्चन படிச்சாச்சு. இந்த क्वेश्चन மட்டும் கொஞ்சம் வாசிச்சு விடணும். ஐயோ, எந்த क्वेश्चन படிச்சதும் ஞாபகமே இல்லையே. என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு? இவ்வளவு நாளா நம்ம இந்த क्वेश्चन பார்த்ததே இல்லையே. அஜய், ஜெகன், இந்த விருந்தினர் क्वेश्चन படிங்களா, செம்ம ஈஸியா இருக்கு. அது கதை அடிச்சிடலாம்ல. நான் இலக்கணம் படிச்சுட்டு இருக்கேன். இலக்கணமா? கடவுளே, அது எங்க இருக்குன்னே தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன். எக்ஸாமுக்கு டைம் ஆச்சு, எல்லாம் கிளம்புங்க. அஜய், டீச்சர்ல ஏதாச்சும் சார் வந்தாச்சும் பார்த்து எழுத விடுவாங்க. டீச்சர்னா திரும்ப கூட விட மாட்டாங்கல்ல. கடவுளே, என்ன எழுத போறனோ? ஐயோ அம்மா, நம்ம டீச்சரை விட பயங்கரமா இருப்பாங்க போலயே. சுபி, வேற ஸ்கூல் பிள்ளைங்க. இந்த क्वेश्चन படிச்சாச்சு, இது படிச்சாச்சு, எல்லாமே படிச்சாச்சு. நம்ம தான் சுபி, எப்படி இல்ல இப்படி நடிக்கிற? இவங்க நல்லா படிப்பாங்க போல இருக்கு. மக்களே, பார்ட் 2 பார்க்க யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்க.